உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு வந்து இந்த நேரத்துல மோடி போனது இந்தியாவிற்கு தலைகுனிவு. பாலஸ்தீன மக்களுக்கு எதிரானது அது. ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு எதிரானது. இதெல்லாம் இந்தியாவுடைய பாரம்பரியம். இதற்கெல்லாம் எதிராக வந்து மோடி என்ன சொல்றா, இல்ல இல்ல நான் வந்து ரத்தக்கரை படிந்த இஸ்ரேலுக்கு கூடவும் அதற்கான காரணமா இருந்த நெத்தனியாக கூட நான் நிக்கிறேன். ஏகாதிபத்தியத்தோடு நான் வந்து சரணாகதி அடைகிறேன். இந்திய மக்களின் நலன்களை அடமான வச்சு நான் வந்து பல இஸ்ரேலுக்கு வந்து சாதகமா நிக்க போறேன்றதை மோடி போய் பேசிட்டு வர்றாரு. அதுல என்ன பெருமை? அது நமக்கு அசிங்கமாச்சே. எனக்கு இங்க ஒரு கேள்வி எழுது. அதாவது ஏற்கனவே வந்து அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியாவோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி, அதாவது அதிகாரப்பூர்வ எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம அவர் ட்விட்டர்ல போட்டு அதை அவரே சொல்லி உறுதிப்படுத்திட்டு இருந்தாரு. இந்த சூழல்ல உடனே இஸ்ரேலுடன் அதாவது அமெரிக்காவுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய இஸ்ரேல் கிட்ட ஒப்பந்தம் பண்ணுவது வந்து ட்ரம்ப்போடைய அழுத்தம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா நான் அதை முதல்ல துவக்கத்துல சொல்லும்போது கூட சொன்னீங்க, இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டும் இணை பிரியாத ஒரு சக்தி மாதிரி தான். ஆயுத விற்பனையில் துவங்கி அவங்களுக்கான எல்லா விஷயங்களையும் இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் கைகோர்த்து கொண்டு தான் வந்து அவங்க செய்கிறாங்க. அதற்கு அப்பட்டமா மோடி வந்து நான் உங்களோட ரொம்ப விசுவாசமா இருக்கிறேன்னு போய் நின்று தன்னை வந்து காமிச்சிக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப எல்லா பத்திரிகையில எழுதுறான், ஆர்டிபிஷியலா இருக்கு எல்லாமே. கட்டி பிடிப்பதுல இருந்து தோல்ல தட்டுறதுல இருந்து ஆர்டிபிஷியலா இருக்கு. நீங்க பேசுறதே அபத்தமா இருக்கு. இஸ்ரேலை வந்து நாங்க ஃபாதர் கண்ட்ரின்னு சொல்றோம், இந்தியாவை வந்து மதர் கண்ட்ரின்னு சொல்றோம். அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஆங்கிலம் தெரிஞ்சு சொல்றாரா, இல்லாட்டி இதுக்கு என்ன அர்த்தம் வரும்னு புரியுமா அவருக்கு? இதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் ரொம்ப ஒரு மாதிரி கோமாளித்தனமாகவும் வந்து பண்ணிக்கிட்டே மக்களுக்கு எதிரான ஒரு செயல்களை உள்ள வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்றதை நான் பார்க்க முடியுது. அமெரிக்காவோட அழுத்தம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது.